எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 50-60 வருஷமா இந்த வட சென்னையை ஒதுக்கி 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 இந்த திமுக செய்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். இந்த வறுமையை தூக்கி எறியறதுக்கு ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். பெண்கள் எல்லாரும் படிக்க வைக்கணும், நம்ம தலைவர் இங்க வந்தாகணும். அப்ப அவர் வருகைக்கு நம்ம காத்திருப்போம். அவருடைய மனசு, நான் திருப்பியும் சொல்றேன், முதல்ல இங்கதான் இருக்கு. தமிழ்நாடு முழுசும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் யாருன்னா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். யார் கேண்டிடேட் போட்டாலும் சரி நம்மளுடைய தலைவர் தான் வேட்பாளர். ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனா என்னது, ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனா நிறைய பேர் நமக்குள்ள ஒவ்வொரு கட்சியிலும் போட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த போட்டி எந்த சண்டையும் ஒரு சின்ன இடத்துல கூட வந்தல. அதான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் தலைவர் உருவாக்கின கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. தலைவர் யார சொல்றாரோ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் எம்எல்ஏ உருவாக்குறது ஒரு பவர் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவது யாருக்காக? அவரை முதலமைச்சராக ஆக்குவதற்காக. அப்ப நமக்கு அந்த தியாகத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். யார வேணா அண்ணன் போடட்டும், அது புதுசா வந்தவங்களா இருக்கலாம், விஎம்ஏல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும், நமக்குள்ள இருக்க ஒரே குறிக்கோள் என்ன? தலைவர் முதலமைச்சர் ஆகணும். அப்ப சொல்லக்கூடியவர் அண்ணன் சொன்ன மாதிரி, விஸ்வானா சொன்ன மாதிரி, இந்த 60 நாட்கள் 24 மணி நேரம் வேலை செய்யணும். அதுக்கு எல்லாம் உங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கோம்.